வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு பொரியல் ரெசிபி தான் வாழைக்காய் பொரியல். ரொம்ப சிம்பிளான ஒரு வாழைக்காய் பொரியல். வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம், ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் முதல்ல அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாழைக்காவை சீவி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கணும். இந்த வாழைக்காய் பொரியல் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அட்டகாசமாக இருக்கும். மத்தியானம் சாப்பிடல. இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து 1 டீஸ்பூன். நான் சின்னதாக 2 வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருள்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு, இந்த கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம். வாழைக்காய் பொரியலில் நம்ம மசாலாலாம் போடுறதுனால வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், சாஃப்டானால் போதும், ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. வாழைக்காய் பொரியல் பல விதமாக பண்ணலாம். நான் சேனலில் கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல், அந்த மசாலா வாழைக்காய் பொரியல், அப்புறம் வாழைக்காயை அப்படியே அவிச்சு அதிலேருந்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் ஒரு பொரியல் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். வாழைக்காய் புட்டு பொரியல் அந்த மாதிரி போட்டிருக்கேன். டைம் இருந்தால் சேனலில் போய் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காயை அதில் போட்டுக்கிறோம். வாழைக்காய் இந்த சைஸுக்கு பொரியலுக்கு அரிஞ்சால் போதும். இதை விட சின்னதாக இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். வாழைக்காயை அறியும் போது மேலாப்பில் இருக்கிற அந்த தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காயை சீவிட்டு உடனே கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். வாழைக்காய் முன்னாடியே வெட்டி வச்சுட்டு மற்ற வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெட்டுறக்குள்ள இது ஒரு மாதிரி காரல் எடுத்துடும். அதில் இருக்கிற டேஸ்ட்டே போயிடும். இப்போது வாழைக்காயில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். வாழைக்காய் வணக்கும் போது ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேலாப்பில் கொஞ்சமாக கையில் தண்ணி தெளிக்கணும். தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, கையில் தண்ணியை தெளித்து வேக வைக்கணும். இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். அதோட தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் இல்லாமல் கலருக்காக ஒரு ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவில் கலந்துடலாம். எண்ணெய் அதிகம் ஊற்றினோம்னா வாழைக்காய் ஒரு மாதிரி சாப்பிடவே முடியாது. ஆனால் ரொம்ப எண்ணெய் கம்மியாகவும் நம்ம ஊற்றிடக்கூடாது, டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம அதை வணக்கி எடுக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. வாழைக்காவை இந்த மாதிரி நல்லா மசாலாவில் பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படியே ஒரு 2-3 பிஞ்ச் அப்படியே மேலே அப்படியே கொஞ்சமாக போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் அதோடு சேர்த்து போட்டு விட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டோம்னா சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி. இறக்கி பரிமாறலாம். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் சாம்பாருக்கோ, ரசம் சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே இதை வச்சு அனுப்பலாம். மத்தியான சாப்பாட்டுக்கு இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. வீட்டில் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.